படிச்சுக்கிட்டு இருந்த விஜய்க்கு சினிமால நடிக்கணுங்கிற ஆசை வரவே தன்னோட லயோலா காலேஜ் படிப்பை டிராப் அவுட் பண்ணிட்டு நாளைய தீர்ப்புங்கிற திரைப்படத்துல ஹீரோவா என்ட்ரி கொடுத்தாரு. இந்த திரைப்படத்தை இயக்குனது விஜயோடைய அப்பாவான S.A. சந்திரசேகர். 1992 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் அளவுக்கு அதிகமான எதிர்மறை விமர்சனங்கள் சந்திச்சதோட மிக பெரும் தோல்வியை சந்திச்சது. அது மட்டும் இல்லாம விஜயோடைய கரியரையை கேள்விக்குறி ஆக்குற அளவுக்கு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு. அதோட 2010 விஜய் நடிச்ச முழுக்க அரசியல் கதைக்களம் நிறைந்த திரைப்படம்னா தலைவா திரைப்படத்தை சொல்லலாம். விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, விஜயோடைய திரைப்படங்கள் ஏன் எப்பவும் அரசியலை பேசுது, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் வர்றதுக்கு விஜயோடைய திரைப்படங்கள் ஒரு காரணம். அதே போல தலைவா திரைப்படங்கள்ல இருந்த அரசியல் வசனங்கள் அந்த திரைப்படத்துக்கு அரசே தடை விதிக்கிற அளவுக்கு போச்சு. இதை தொடர்ந்து கத்தி திரைப்படத்திலையும் விஜய் பேசின அரசியல் வசனங்கள் ஒரு பெரிய பேசு பொருளா மாறுச்சு. 2012 வெளியான துப்பாக்கி திரைப்படம் விஜய ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவாகவும் மாஸ் ஹீரோவாகவும் என்ட்ரி கொடுக்க வச்சுச்சு.